ஹலோ எவ்ரிவன். பைபிள்ல பேதுரு இயேசுவை 3 தரம் மறுதலிச்சாரு. இதோட நெகட்டிவ் சைடு தான் நம்ம நிறைய நேரம் பேசியிருக்கிறோம், அப்படிதானே? இந்த பேதுரு மறுதலிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி, ஏசப்பா நீ என்ன 3 தடவை மறுதலிப்ப அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா அதை சொன்னாங்க. அது அப்படியே நிறைவேறுச்சு. இந்த பேதுரு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மற்ற சீஷர்களை காட்டிலும் ஏசப்பா மேல ரொம்ப அன்பு வச்சிருந்த ஒரு சீஷன். ரொம்ப பாசம், ஏசப்பாவுக்காக எதை வேணா செய்ய ரெடியா இருப்பாரு. ஏசப்பாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு சீஷனை தான் கெத்செமனே தோட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசுவை அரெஸ்ட் பண்ண வந்த அந்த டைம்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அரெஸ்ட் பண்ண வந்த ஒரு சோல்ஜருடைய காதை இந்த பேதுரு அவசரப்பட்டு கோவத்துல வெட்டிட்டாரு. அது கோவத்துலன்னு சொல்றதை விட இயேசு மேல உள்ள பாசத்துல. அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல எனக்கு மரணமே வந்தாலும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லியிருப்பாரு. இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி இருந்த பேதுரு தான் இந்த இடத்துல மறுதளிக்கிறாரு. இந்த இடத்துலயும் அவர் ஒருவேளை நான் இயேசுவுக்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இயேசு கூட அந்த ராத்திரி இவரும் அடிபட்டிருப்பாரு. இவரும் அந்த வாதைகள் எல்லாம் அனுபவிச்சிருப்பாரு. ஆனா இது ஆண்டவருடைய திட்டத்துல இல்லைங்க. ஆண்டவருடைய திட்டம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நமக்காக பாடுபட வேண்டியதும், இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டியதும் மட்டும்தான் திட்டம். அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் பேதுரு அந்த இடத்துக்கு வர அனுமதிக்க கூடாததுனாலதான் மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குனாங்க. அதை முன்னமே தீர்க்க தரிசனமாய் சொன்னாங்க. இதை நினைச்சு குற்ற உணர்வோட பேதுரு இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை குறிச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம மீண்டும் பேதுருவை அழைச்சு அவர் மேல உள்ள திட்டத்தை அவரவை கொண்டே நிறைவேற்றினாங்க. இந்த பேதுருடைய ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. சோ உங்களுக்கும் நிறைய ஃபால்ட் மிஸ்டேக்ஸ், ஐயோ நான் மறுதளிச்சிட்டனே, இயேசுக்கு விரோதமா இப்படி நடந்துட்டனே, இல்லைங்க. அதையே உங்களுடைய பெரிய ஃபவுண்டேஷனா கர்த்தர் மாற்றி அவருடைய பிளான்ல உங்களை கொண்டு போவாங்க. சோ எந்த காரியத்தை குறிச்சு கில்ட்டா ஃபீல் பண்ணாம ஆண்டவருக்கு உடனே சரண்டர் பண்ணுங்க. ஆண்டோடைய காரியத்தை இன்னும் உற்சாகமா பண்ணுங்க. பிளெஸிங்ஸ்.